ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் டூல், அதாவது ஒரு கஸ்டமைஸ்டு டூலை நம்ம மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேரில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்படி நம்ம கிரியேட் பண்ண டூலை எப்படி டூல் பாத் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுறதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கஸ்டமைஸ்டு டூல் என்னென்னா, எந்த ஒரு டூல் நம்ம ஸ்டாண்டர்ட் டூல் மேக்கரோட டூல் கேட்டலாக்ல இருந்து வேரி ஆகி இருக்கிறது, அதாவது அந்த வேரியேஷன் டியூ டு டூல் டிசைன், டியூ டு ஆப்ரேஷன் அண்ட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் அவர் யூசர் டேட்டாக்காக இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷல் டூலை நம்ம கஸ்டமைஸ்டு டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற கஸ்டமைஸ் டூலை நம்ம மாஸ்டர் காம் சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு மெத்தடை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் இந்த மாடல் எடுத்துக்கிறேன். இந்த மாடலில் என்னோட மெஷினிங் ஸ்கோப் என்னன்னா, அந்த பிங்க் ஃபேஸில் உள்ள அந்த குரூவிங் ஏரியா, அந்த குரூவோட வித்து 1.5 mm, அந்த குரூவோட டெப்த்து ஃப்ரம் கிரீன் ஃபேஸ்லேருந்து 5 mm நான் அச்சீவ் பண்ணணும். இந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக 1.5 டயாமீட்டர் உள்ள ஸ்ட்ரெயிட் சாங்க் எண்ட் மில் எடுத்து நம்ம மில் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். பட் அந்த டூலில் நம்மளுக்கு என்ன ட்ராபேக்னா, அந்த டூலோட டயாமீட்டர் ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால வயல் ஆப்ரேஷன் அந்த டூல் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கஸ்டமைஸராக டூல் எனக்கு தேவைப்படுது. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டூலை நான் டிசைன் பண்ண போகிறேன். அந்த டூலை நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோட அந்த டூல். இந்த டூல் வந்து ஒரு டேப்பர் டூல். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த குரூவிங் வித்துக்காக நான் 1.5 mm கட்டிங் டயாமீட்டர் எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த டெப்த்துக்காக நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு 5 mm ஃப்ளூட் லென்த் இருக்குது. இந்த டூலோட ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 mm. இந்த டூலோட சாங் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்காக நான் ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணுறதுக்காக 3 mm நான் வச்சுருக்கேன். இந்த டூலை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்படி நம்ம கிரியேட் பண்ண டூலை நம்ம எப்படி மாஸ்டர் காமில் நம்ம டூல் பாத் ஆப்ரேஷனில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாரி. அதுக்கு நீங்கள் முதல்ல டூல் பாத் போய்க்குங்க. அதில் டூல் மேனேஜர் இருக்கும், அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் டூல்னு இருக்கும், அதில் போங்க. இந்த லிங்க்கில் கஸ்டம் டூல்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இம்போர்ட் அண்ட் லிங்க் டு கஸ்டம் ஜாமெட்ரி ஃப்ரம் லெவல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அது கேட்கும் எந்த லெவலில் இருக்கிற ஜாமெட்ரி வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண போறீங்க. நான் ஆல்ரெடி என்னோட 40th லெவலில் என்னோட டூல் ஜாமெட்ரி வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெவலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம அங்கே என்ன டூல் கிரியேட் பண்ணுமோ அந்த டூல் வந்து எனக்கு இங்கே வந்துருச்சு. நான் கட்டிங் டயாமீட்டர் 1.5 mm கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓவரால் லென்த் 30, அந்த கட்டிங் லென்த் ஃப்ளூட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 mm, அண்டு சாங் டயாமீட்டர் வந்து 3 mm அந்த ஸ்ட்ரென்த்துக்காக இது பண்ணியிருந்தேன். அது எல்லாமே நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒரு டூல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பேஜில் நம்ம அந்த டூலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நம்ம நீடை பொறுத்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். அதோட ஸ்பீடு, ஃபீட் ரேட்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூலை வந்து நீங்கள் நேம் பண்ணிக்கலாம், டேப்பர் டூல். ஓகே, அப்புறம் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணால் இந்த மாதிரி அந்த டூல் வந்து ஆட் ஆயிரும். இப்போ அடுத்து இதை நீங்கள் ஓகேங்கிறத பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ டேரெக்டாக அடுத்து டூல் பாத் ஆப்ரேஷன் போங்க. இதில் பேராமீட்டர்ஸ் போயிட்டு டூல், இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது 1.5 mm ஸ்ட்ரெயிட் சாங்குள்ள ஒரு எண்ட் மில். இப்போ அது பிரேக் ஆகிற சான்ஸ் இருக்கிறதுனால நான் கஸ்டமைஸ்டாக இந்த ஒரு டேப்பர் டூலை நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஓகே பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த மாடலை கொண்டு வந்துக்கலாம். இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பிளாக் பார்ட் பண்ணுறேன். இப்போ அந்த நம்ம கஸ்டமைஸ்டாக கிரியேட் பண்ண அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்துருச்சு. இப்படி நம்ம கிரியேட் பண்ண டூலை வந்து செக் பண்ணி கிரியேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி டூல் பாத் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி நம்ம டூல் கிரியேட் பண்ணும்போது நம்ம கொலிஷன் செக் பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல நம்ம ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த மாதிரி டூல்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இன்னும் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கஸ்டமைஸ் டூலில் மாஸ்டர் கேமில் கிரியேட் பண்ணுறதுக்கு. அதை பற்றி நம்ம மற்ற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.